உங்களுக்கு என்ன பைத்தியமா சம்பந்தி? 7-8 லட்சத்தை கொண்டு போய் சினிமா கொட்டைகளா கூட்டுவாங்க, மண்ணுல போட்டு பொண்ணை எடுப்பீங்களா? புரியாம பேசுறீங்க. பணத்தை மண்ணுல போட்டு பொண்ணை எடுக்கிற காலம் மலையேறி போச்சு. இப்ப மண்ணுக்கே உச்சவரம்பு வந்தாச்சே. அப்படியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விவசாயம் ஒண்ணுதான், வேறு எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு பல தொழில் தெரியுங்க. படம் காட்டுற தொழில இருந்து எடுக்கிற தொழில் வரைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு விசாலமான இடம் டவுனுக்குள்ள இல்ல. அதுதான் உங்க நிலத்தை கேக்குறேன். டவுன்ல ஒண்ணு எனக்கு காலி இடம் இல்லையே. அட, இத புல்டோசர் போட்டு அடிச்சு சரி பண்ணிட்டா போச்சு. எந்த நிலத்தை சொல்றீங்க? இதோ கைய காட்டுறேன் இந்த நிலத்தை. சம்பந்தி, என்ன விளையாடுறீங்க? விளையாடலையா, உண்மையத்தான் சொல்றேன். நீ எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, தர்றேன். வாழ முடியா? குடிச்சிட்டு வந்து பேசுறியா? என்ன தைரியம் இருந்தா எந்த நிலத்தை விலைக்கு கேட்டீரு? டவுனுக்கு பக்கமாச்சேன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? ஏன் உன் பங்களா கூட டவுனுக்குள்ளே தான் இருக்குது. அதை புல்டோசர்ல வச்சு அடிச்சு நிரம்பிட்டு அந்த இடத்துல சினிமா கொட்டை கட்டுறது என்னது? நான் ராத்திரி பகலா பாடுபட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைப்பினால வந்த நிலைமையா இது? பொண்ணை கொடுத்திருக்கவேன்னு பாக்குறேன். இல்லைன்னா ஆமா. ஓஹோ, ஓய் நாட்டாம நமசிவாயம், உம்ம நடுத்தரவுல நிறுத்துறனா இல்லையாப்பா? பிரசிடென்ட் வேதாச்சலம், இந்த நிமிஷமே வேலையை ஆரம்பிச்சிடறேன். ஆஸ்பத்திரியும் ஹைஸ்கூலும் கட்டுறதுக்கு 1000 கையெழுத்து அவசியம் தேவை. அடாடா, மறந்தே போயிட்டனே. உங்களுக்காக பிரியாணி பின்னால தயாராகிட்டு இருக்கு. போய் சாப்பிட்டுட்டு முள்ள கையெழுத்த போடுங்க போங்க. ஆஹா, பிச்சைக்காரங்களுக்கு பிடியரிசி கூட கிடைக்காது இந்த காலத்துல. பிரியாணி யாருங்க போடுவா? ஆமா, அந்த டிபி சானிட்டோரியம் கட்டுறது சம்பந்தமா இடம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, என்னாச்சு? நாங்க ஒரு பக்கம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே சமயம் பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களாக ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கேதான் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு வற்புறுத்தி 1000 பேருக்கு மேல கையெழுத்து போட்டு மனு அனுப்பியிருக்காங்க. அடேப்பா, பரவாயில்லையே, பொதுமக்களுக்கு பொறுப்பு வந்துருச்சே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்து உங்களுக்கு பொறுப்பை குறைச்சிட்டாங்க. உண்மைதான் சார். ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது? அந்த இடத்துல பாதிக்கு மேல நஞ்ச நலமா இருக்கிறதுனால அக்யூர் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். என்ன சிரமம்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, சட்டப்படி அதை அக்யூர் பண்ணி சர்க்கார்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். அது சம்பந்தப்பட்ட விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. இடத்துக்கு சொந்தக்காரர் திரு நமசிவாயன்ல. உங்களுக்கு தான் அந்த விவரம் எல்லாம் நல்லா தெரியும். உங்க திட்டத்துக்கு தகுந்தபடி இந்த ஒரு இடம் தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட வேற இடம் பார்க்கலாம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இந்த மாவட்டம் பூரா சுத்தி பார்த்துட்டோம். இந்த மாதிரி வசதியான ஒரு இடம் வேற எங்கேயுமே இல்ல. ஒரே இடத்துல சேர்ந்தா போல 75 ஏக்கர் நிலம் ஒரே நபருக்கு சொந்தமா இருக்கு. இயற்கையினுடைய ஒரு அமைப்பு பாருங்க. இந்த ஒரு இடம் மட்டும் சுத்தி இருக்கிற மத்த நிலங்களை விட கடல் மட்டத்துக்கு கொஞ்சம் உயரமாவே இருக்கு. அங்க இருந்து பார்த்தா டவுன் ஏரியா பூரா நல்லா தெரியுது. அதனால நல்ல காத்து வசதி இருக்கு. இன்னொரு விசேஷம், நிறைய வேப்ப மரங்களும் இருக்கு. ஆமா, எனக்கு கூட அந்த இடத்தை பத்தி தெரியும். அந்த இடத்தை எல்லாரும் வேம்பு மேடுன்னு சொல்லுவாங்க. டிபி குணமாகிறதுக்கு வேப்பங்காத்து ரொம்ப நல்லதாச்சு. நம்ம வச்சு ஆளாக்குனா கூட இவ்வளவு வேப்ப மரங்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். டிபி சானிட்டோரியம் கட்டுறதுக்காக அந்த இடத்தை இயற்கையா உண்டாக்கி இருக்கு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செட்டப் ஆயிருக்கு சார். So, you are very much satisfied with this place, isn't it? Certainly. நாளைக்கு நாம 2 பேரும் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்தை அக்வயர் பண்ண வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வாழ்நாள் புறம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி இரவு பகல் அம்மாவை நீங்கள் பாடுபட்டீங்களே, அந்த பொன் விளைகிற பூமியில இப்ப புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எந்த கலப்பையை பிடிச்சு என்ன கலெக்டர் ஆக்குறீங்களோ அந்த கலப்பைய உங்க கையிலிருந்து பறிக்க வேண்டிய பரிதாபமான நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். நான் என்னப்பா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பொங்கல் சாப்பிடுங்க. சரிம்மா. என்னங்க, பொங்கலுக்கு இனிப்பு சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சு 28 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இனிப்போ உப்போ கூடிச்சது குறைஞ்சதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது.
உன் கைவாகத்துக்கு ஈடு சொல்ல முடியுமா? எல்லாம் மாமியார் கத்து கொடுத்தது தானே எனக்கு. அம்மா அதையெல்லாம் அப்படியே இந்த அடுப்பு கரைக்கு கத்து கொடுமா. எல்லாம் நான் அத்தைகிட்ட கத்துக்கிட்டேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கரெக்டா இதை கத்துக்கிட்ட நீ. கோமதி அம்மாடி இதாமா இந்த பொம்பளைகளுக்கு கொடுமா. அம்மா சகுனி மாமா வரா இருப்பார். வாங்கண்ணே. வாங்க வாங்க. லட்சுமி என்னங்க சம்பந்திக்கும் பொங்கல் கொடு. இப்ப என்ன பொங்கல்? எங்க நிலத்துல புது அர்த்தம் இல்ல, அந்த பொங்கல் சாப்பிடுங்கண்ணே. பாவம் கடைசி பொங்கல். சம்பந்தி என்ன இது அபசகுரமான வார்த்தை? நான் சொல்லலீங்க, அரசாங்க உத்தரவுல சொல்லுது. அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் 75 ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் மார்தட்டி பேசுவீங்களே, அது அப்படியே அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. எதுக்காக? காச நோய் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக வேண்டி. கனவு கட்டிட்டு வந்தீங்களா? என்ன கனவா? கெஜெட்லயே பார்த்துட்டு வர்றேன். உங்க நிலத்தை அக்யூர் பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் உங்க பெரிய பையனே செஞ்சிருக்க. பரம்பரை நிலமாச்சே, பறி போயிடுச்சுன்னா உங்க உயிரே போயிடும்னு அலறி அடிச்சு ஓடியாந்த. அப்பா சரியான சமயத்துல வந்தப்பா. இவர் வந்து என்னென்ன உணர்றாரு பாரு. ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நம்ம நிலத்தை அரசாங்கமே எடுத்துக்கிச்சான். நீயே அதை முன்னால் நின்று முடிச்சு வச்சியான். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? மாமா இந்த குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கிற காரியம் எல்லாம் எங்க குடும்பத்துல வச்சுக்காதேன்னு சொல்லி அவர் முகத்துல கரிய பூசி அனுப்புனா. என்னப்பா பேசாம இருக்கிற? பொண்ணை கொடுத்திருக்கமே, பொல்லாப்பு எதுக்குன்னு பயப்படுறியா? பொண்ணை எடுத்திருக்கமே, கண்ணனை பேசாமங்கிற புத்தி அந்த ஆளுக்குள்ள வேணும். யோ சம்பந்தி, இதை நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் வயல்ல இருக்கும் போது இந்த வீட்டை ஒருத்தர் அஸ்திவாரத்தோட பேசிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் வீட்டுல இருக்கும் போது வயல் வரப்ப ஒருத்தர் வெட்டுனான்னு கேள்விப்பட்டேன்னா அந்த பய தரைய சீவாரப்பட மாட்டேன். ஆமா, சம்பந்திக்கிறதுக்காக உங்களை சும்மா விட்டேன். பேசாம போடுங்க. சம்பந்தி சப் கலெக்டர் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கேட்டுட்டு போயிடுற. சங்கர், என்னப்பா பேசாம இருக்கிற? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அண்ணா என்னப்பா சொல்ற? அவர் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. சம்பந்தி இப்ப என்ன சொல்றீங்க? என்னது அப்படின்னா என்ன சொல்றேன்? குழப்பமா இருக்கேன். என் குடும்பம் புரியுங்க. எல்லாரும் சேர்த்து என் கூட விளையாடுங்களா? ஒருத்தருடைய உயிரை பறிக்கிறதுக்கே அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. அந்த உயிரோட மேலா என்னுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆண்டவனுக்கே உரிமை இல்லையா? அப்படியே ஒரு சங்கடம் வந்தாலும் அண்ணன் தான் சப் கலெக்டர் ஆச்சே, அதை தடுக்க அவருக்கு சக்தி இல்லையா? முத்து, உன்ன மாதிரி நான் சட்டத்தை மீறவன் இல்லை, அதுக்கு கட்டுப்படுறவன். அரசாங்கத்தின் உத்தரவு, மக்களின் விருப்பம், இதை ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற லட்சம் இதுதானா? அப்பா, டிபி சானிட்டோரியம் கட்டுறதுக்கு நம்ம இடம் தான் பொருத்தமா இருக்குன்னு மாவட்ட சுகாதார அதிகாரி சிபாரிசு பண்ணியிருக்கார். சப் கலெக்டர்ங்கிற முறையில் அந்த இடத்தை அக்யூர் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பா போச்சு. அப்ப அறுவடை அன்னைக்கு நீ வயலுக்கு வந்தது? இடத்தை இன்ஸ்பெக்ஷன் செய்யறதுக்காக வந்தேன். குடும்பத்துக்கு பெரிய பிள்ளைங்கிற முறையில அறுவடையை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக வந்தேன்னு நினைச்சேன். அதிகாரிங்கிற முறையில முடிச்சு வைக்கிறதுக்காக வந்தேன். அப்பா சங்கர் உங்க பிள்ளை, சப் கலெக்டர் மக்களுடைய பிள்ளை, அரசாங்கத்தின் சேவகன். நான் ஏன் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னு இப்ப புரியுதாப்பா உங்களுக்கு? ஜனநாயகம்ங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு ஜனங்களை கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு அண்ணன் பக்கபலமா இருக்கார். தம்பி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அரசாங்கம் உங்க நிலத்தை கொள்ளையடிக்கல, அதனுடைய மதிப்புக்கு தகுந்தபடி நஷ்ட ஈடு கொடுக்கறாங்க. அது சம்பந்தமான இந்த பேப்பரை படிச்சு காமிச்சு உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்கிறோம். யோ தாசில்தார், இந்த காரியத்துக்காக உனக்கு யாரு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்க? கொஞ்சம் தேவலமா முருகா. லட்சுமி, என்னங்க எங்க இருக்க? இது உங்க பக்கத்துலயே இருக்கேங்க. லட்சுமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க? 75 ஏக்கராவுக்கு சொந்தக்கார பெரிய பண்ணையாருங்கிற பேர் இன்னும் 50 தலைமுறைக்கு நினைக்கணும்னு சொன்னேன். அந்த ஆசையில உன் மகன் மண்ணாளி போட்டான் பாத்தியா? அத்தை, பெரியத்தா வந்திருக்காங்க. யாரு? அந்த பாதியா? அவன் என் பக்கத்திலேயே வரக்கூடாது, என் பார்வையிலையும் படக்கூடாது. லட்சுமி, சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் சரி அவன் என் முகத்திலையும் முடிக்க கூடாது. போக சொல்லு, அவன் இங்கிருந்து போக சொல்லு. மாமா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் குழந்தை மாதிரி. அவர் பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. எப்படி இருக்கா? ஏற்கனவே ரத்த கொதிப்பு,
அதோட இப்ப அதிர்ச்சியினாலே ஏற்பட்ட மாரடைப்பு எல்லாம் சரியாப்படும். இந்த நிலைமையில நீங்க அவர் பார்க்க வேண்டாம். ஆபீஸ்க்கு போங்க.